Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். உங்களை சந்திக்கிறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாள் உங்களுக்கு மிக சிறப்பானதா அமையட்டும். இந்த அருமையான நாள்ல உங்களோட இணைந்து திருவிவிலியத்தோட ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு சிறப்பான ஜெபத்தோட தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய விடியலுக்காக எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் ஆன்மாவான அந்த மனமாற்றம் மற்றும் உம்மை நோக்கி திரும்பி வருதல் ஆகிய உயரிய சிந்தனைகளை நாங்க தியானிக்க இருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. எங்கள் இதயங்களை நீர் தொடுவீராக. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. உமது மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை கிடைக்க வேண்டுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வில் உள்ள இருள் விலகி உமது ஒளியால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, உமது எல்லையில்லா இரக்கமும் அளவற்ற அருளும் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இவர்கள் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. இந்த வாசகம் அவர்கள் வாழ்வில் ஆழமான புரிதலையும் புதிய மாற்றத்தையும் கொண்டுவர அருள் புரியும். ஆமென். நாங்கள் உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் எங்களை மீண்டும் தேடி வந்து அரவணைக்கும் உமது பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்கள் வாழ்வுல உமது வழிகாட்டுதலுக்காக அடையாளங்களை தேடுற ஒவ்வொருவரும் வந்து கிறிஸ்துவே கடவுளின் அன்பின் வாழும் அடையாளம் அப்படிங்கறத ஆழமா அறிஞ்சிக்க அருள் தாரும். அது மட்டும் இல்லாம சுயநலத்தாலும் பகையாலும் பிளவுபட்டிருக்கிற சமூகங்களும் தேசங்களும் தங்களோட தவறுகளை உணர்ந்து உண்மையாவே மனம் திரும்பி உமது இரக்கத்தை நோக்கி திரும்பவும் நாங்க ஜெபிக்கிறோம். அவங்கள ஆளும் தலைவர்கள் வந்து மக்களை தாழ்ச்சியோடும் நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் வழியாக நாங்க பகிரும் இந்த வார்த்தைகள், எங்கள் பாடல்கள், போதனைகள் வழியா அதை கேட்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அழைப்பை கேட்கவும் பழைய நிலையை விட்டு உண்மையாக மனம் திரும்பவும் கடவுளின் அளவற்ற இரக்கத்துல மகிழவும் கருணை கூறும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். இப்போ இன்னைக்கு நம்முடைய இந்த ஆழமான விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டோரி கேட்போம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெர்ஃபெக்டான மனிதர்னு தான் நினைப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா முதல் ஆளா ஆலயத்துல இருப்பார். திருச்சபையோட எல்லா விதிகளையும் சடங்குகளையும் எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப துல்லியமா பின்பற்றுவார். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவராவே தெரியுறாரே. ஆமா, ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அவரை சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பா இளைஞர்களோ இல்ல வேற யாராவது சின்னதா ஒரு தவறு செஞ்சா கூட அவர் அவங்கள ரொம்ப கடுமையா விமர்சிப்பார். அவர் மனசுல மத்தவங்க மேல துளியும் இரக்கமே கிடையாது. ஓ, அது ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலை. வெளிப்பார்வைக்கு அவர் ரொம்ப சரியான வழியில நடக்கிறது போல தெரிஞ்சாலும் உள்ளத்துல எந்த அன்பும் இல்லாம வெறும் கடமைக்காக அவர் செஞ்ச அந்த செயல்களால அவர் உண்மையான அன்பை முழுமையா இழந்து நின்றார். இன்னைக்கு நாம இந்த ஆழமான பார்வையில வெறும் வெளிவேஷமான செயல்களை தாண்டி கடவுளின் உண்மையான இரக்கத்தையும் உடைந்த உள்ளத்தின் தேவையையும் பற்றி தான் ரொம்ப விரிவா விவாதிக்க போறோம். அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. நாம் அடிக்கடி திருவிவிலியத்துல வாசிக்கிற பல நிகழ்வுகள் இந்த ஒரு குறிப்பிட்ட மனநிலையை தான் ரொம்ப ஆழமா கேள்வி கேட்குது. கண்டிப்பா. குறிப்பா நாம இன்னைக்கு பார்க்க போற முதல் வாசகம், அதாவது இறைவாக்கினர் யோனாவோட நிகழ்வு வெறும் சடங்குகளுக்கும் உண்மையான மனமாற்றத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. நாம எல்லாருக்குமே யோனாவோட நிகழ்வு நல்லா தெரியும். அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாம தப்பிச்சு போக நினைச்சா ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கிச்சு. அப்புறம் அவர் நினைவு நகரத்துக்கு போனார் அப்படின்னு நாம சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்போம். ஆமா, சண்டே கிளாஸ்ல அடிக்கடி கேட்ட நிகழ்வு தான் இது. இந்த நிகழ்வுல இருந்து இன்றைய நவீன உலகத்துல வாழ்ற உங்களுக்கும் நமக்கும் என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஆழமா பார்க்க போறோம். முதலாவதா முதல் 2 வசனங்களை கவனிப்போம். 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ எழுந்து நினேவே மாநகருக்கு போய் நான் உனக்கு கட்டளையிடும் செய்தியே அங்குள்ளோருக்கு அறிவி என்றார் ஆண்டவர். இந்த வாசகத்துல என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது இந்த 2ஆம் முறையாக அப்படிங்கிற வார்த்தை தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை.
ஆமா. ஏன்னா கடவுள் ஒரு பொறுப்பறி கொடுத்து அதை செய்யாம தப்பித்து ஓடின ஒருத்தர்கிட்ட கடவுள் மீண்டும் அதே பொறுப்பு கொடுக்கறாரு. ஆனா இத முழுமையா புரிஞ்சுக்க நினைவே மாநகர் எப்படிப்பட்ட நகரம் அப்படிங்கிற அந்த வரலாற்று பின்புலத்தை நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா விளக்கணும். அது பெரும் மக்கள் தொகை அதிகம் உள்ள ஒரு நகரம் மட்டும் கிடையாது இல்லையா? நிச்சயமா இல்ல. நினிவே அப்படிங்கிறது அன்றைய அசிரிய பேரரசோட தலைநகரம். மத்திய கிழக்கு ஆசியாவுல அசிரியர்களைப் போல கொடூரமான மனிதர்கள் யாருமே கிடையாதுன்னு வரலாற்றுல சொல்றாங்க. இஸ்ரேல் மக்களோட மிகப்பெரிய விரோதிகள் அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு இரத்த களரியான நகரத்துக்கு போய் உங்கள் அழிவு நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லணும். இதுதான் யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதனாலதான் யோனா தடவை பயந்து ஊடிட்டாரா? பயம் மட்டும் காரணம் கிடையாது. அந்த கொடூரமான மக்கள் எப்படியாவது அழிஞ்சு போகணும், கடவுள் அவங்கள மன்னிச்சிடக்கூடாது அப்படிங்கிற யோனாவோட சொந்த விருப்பு வெறுப்பும் ஒரு முக்கிய காரணம். அந்த அளவுக்கு வெறுப்ப மனசுல வச்சிருந்த ஒருத்தர்கிட்ட தான் கடவுள் வந்து 2ஆம் முறையா பேசுறாரு. இத கேக்கும்போது இன்றைய நம்ம வாழ்க்கைக்கு இதுல ஒரு பெரிய பாடம் இருக்குன்னு தோணுது. பாத்தீங்கன்னா நாம பல நேரங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல இருந்தும் சரி செய்ய வேண்டிய உறவுகள்ல இருந்தும் தப்பிச்சு ஓடுறோம். இது என்னால முடியாது, இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நாமே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். உண்மைதான். நம்ம சொன்ன ஈகோவுக்காக கடவுளோட குரலை நம்ம புறக்கணிக்கிறோம். ஆனா கடவுள் நம்மள தள்ளி விடுறது கிடையாது. ஒரு மீனோட வயிற்றுக்குள்ள வச்சு யோனாவை பாதுகாத்து அவரை திருத்தி மறுபடியும் அதே நினிவே நகரத்துக்கு அனுப்புறாரு. கடவுள் எப்பவும் நமக்கு ஒரு 2வது வாய்ப்பை வழங்க காத்துட்டு இருக்காரு. இத நேயர்கள் ஆழமா உணரணும். சில நேரங்கள்ல கடவுள் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகள் நினிவே நகரம் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா அவர் வழிகாட்டும் போது அது நிச்சயமா சாத்தியம். மிக சரியான பார்வை. ஆனா அந்த 2வது வாய்ப்பை யோனா எப்படி பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. யோனா அந்த பிரம்மாண்டமான நினிவே நகருக்குள்ள நுழையிறாரு. அந்த நகரத்தை கடக்க 3 நாட்கள் ஆகுமா. அவ்வளோ பெரிய நகரம். ஆனா யோனா என்ன செய்றாரு? வெறும் 1 நாள் பயணம் அளவுக்கு மட்டும் நகருக்குள்ள போறாரு. போயிட்டு என்ன செய்றாரு? ஒரு சின்ன செய்தியை ரொம்ப உரத்த குரல்ல அறிவிக்கிறாரு. இன்னும் 40 நாட்களில் நினேவே அழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன செய்தி. அவர் எந்த ஒரு பெரிய விளக்கமும் அங்க கொடுக்கல. கடவுள் யாருன்னு சொல்லல, அவங்க செஞ்ச தப்பு என்னென்னு பட்டியலிடல, எப்படி மனம் திரும்பணும்னு கூட அவர் வழிகாட்டல. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனையோ இறைவாக்கினர்கள் வந்தாங்க. அவங்க பல வருஷங்களா அழகான கவிதைகள் மூலமாவும் ஆழமான அடையாளங்கள் மூலமாவும் கடவுளோட செய்தி எடுத்து சொன்னாங்க. ஆனாலும் மக்கள் கேட்கல. ஆனா இங்க நிலைமைய பாருங்க. எந்த ஒரு பெரிய தயாரிப்பும் இல்ல. ஒரு அந்நியன் வர்றாரு, கடுகடுப்பான முகத்தோட, எந்த உற்சாகமும் இல்லாம ஒரு சின்ன மிரட்டல விடுறாரு. எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா அது வெறும் 5 வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன வாக்கியம்தான். ஆனா அந்த உலகத்தோட மிக கொடூரமான பேரரசு அப்படியே மண்டியிடுது. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுதான் கடவுளோட செயல்னு சொல்லணும். யோனாவோட வார்த்தைகள் சாதாரணமா இருந்திருக்கலாம். ஆனா அத பேச வெச்சது கடவுளோட ஆவியானவர். அந்த 5 வார்த்தைகள் ஒரு கூர்மையான அம்ப போல நினேவே மக்களோட இதயத்தை தொலைச்சிருச்சு. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு எச்சரிக்கையா, ஒரு வேக்கப் காலா அமைஞ்சது. சரியா சொன்னீங்க. நம்ம அன்றாட வாழ்விலும் இப்படிதான் நடக்குது. சில நேரங்கள்ல பெரிய பெரிய தத்துவ புத்தகங்களை படிச்சா கூட கிடைக்காத ஒரு தெளிவு வழியில போற யாரோ ஒருத்தர் சொல்ற சாதாரண வார்த்தையில நமக்கு கிடைச்சிடும். ஆமா, ஒரு மருத்துவர் சொல்ற திடீர் எச்சரிக்கை, இல்லனா உறவுகள்ல ஏற்படுற விரிசல், இவையெல்லாம் நம்ம வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போடுற எச்சரிக்கைகளா அமையுது. அந்த எச்சரிக்கைகளை நாம எப்படி எதிர்கொள்றோம்? அலட்சியப்படுத்துகிறோமா இல்ல விழிப்படைந்து செயல்படுகிறோமா அப்படிங்கறத நேயர்கள் சிந்திச்சு பார்க்கணும். நினேவே மக்கள் நிச்சயமா அதை அலட்சியப்படுத்தல. 5 முதல் 7 வரையிலான வசனங்கள்ல அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றினாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நினேவே மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டனர், நோன்பு சாற்றினர், பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கூடை உடுத்திக் கொண்டனர் அப்படின்னு திருவில்லியம் சொல்லுது. அந்த செய்தி அரசனோட காதுக்கு போகுது. அரசனோட செயல் ரொம்ப சிலிர் போற்ற மாதிரி இருக்கு. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கூடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். பண்டைய காலத்துல ஒரு பேரரசன் அரியணையை விட்டு இறங்குறது அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். அரியணை அப்படிங்கிறது அதிகாரத்தோட உச்சம். நான் எதற்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற அகந்தையோட அடையாளம். அந்த அரசன் தன் அரச உடையை கழற்றி வீசினது அவனுடைய முழுமையான தாழ்மையை குறிக்குது. தனக்கு வரப்போற பேரழிவிலிருந்து தன்னோட படைபலமோ செல்வமோ தன்னை காப்பாட்டாது அப்படிங்கறத அவன் முழுமையா உணர்ந்துட்டான் இல்லையா? ஆமா, ஒரு சாதாரண மனிதனா தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்திக்கிறான்.
தற்கால பயன்பாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பாடம். உண்மையான மனமாற்றம் அப்படிங்கிறது நாம உட்கார்ந்திருக்கிற நமது ஈகோ, அதாவது நமது அகந்தை அப்படிங்கிற அரியணையை விட்டு இறங்கி வரதுல தான் இருக்கு. நாம பல நேரங்கள்ல நான் ஏன் இறங்கி போகணும், நான் சொல்றதுதான் சரி, நான் தான் பெரியவன் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கற்பனையான அரியணையை உருவாக்கி அதுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த அகந்தை இருக்கிற வரைக்கும் கடவுளோட குரல் நமக்கு கேட்காது. கண்டிப்பா கேட்காது. அந்த நினைவே அரசன் இன்னொரு படி மேல போய் ஒரு விசித்திரமான கட்டளையிடுறான். எந்த மனிதரும், ஏன் மாடு முதலான விலங்குகள் கூட உண்ணவோ குடிக்கவோ கூடாது. எல்லோரும் சாக்கு உடை உடுத்த வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறான். மனிதர்கள் நோன்பு இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன விலங்குகளுக்கு நோன்பு? விலங்குகளுக்கு சாக்கு உடை உடுத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் வினோதமா இருக்கே. இத நேயர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மேலோட்டமா பார்க்க வினோதமா தோன்றலாம். ஆனா பண்டைய மத்திய கிழக்கு ஆசிய மக்களோட உலக பார்வையில மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. ஒரு சமூகத்துல அநீதியும் வன்முறையும் பெருகும்போது அந்த மனிதர்களோட பாவம் அந்த நிலத்தையும் அங்க இருக்கிற மற்ற உயிரினங்களையும் சேர்த்தே மாசுபடுத்துது அப்படிங்கிறது அவங்களோட ஆழமான நம்பிக்கை. ஓ, அப்போ ஒட்டுமொத்த நகரமும் அதோட ஒட்டுமொத்த படைப்புகளும் தங்களோட குற்ற உணர்வை கடவுளுக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசன் அப்படி ஆணையிட்டானா? ஆமா, மனிதர்கள் மட்டுமில்லாம விலங்குகளும் உணவு தண்ணீரின்றி சாக்கு உடையுடன் கூக்குரலிட வேண்டும் அப்படின்னு சொன்னது அவங்களோட மனமாற்றத்தோட தீவிரத்தை நமக்கு காட்டுது. அந்த தீவிரம் வெறும் சடங்குகளோட மட்டும் நின்று விடல. 8வது வசனத்துல அரசன் சொல்ற வார்த்தைகள் தான் இந்த ஒட்டுமொத்த மனமாற்றத்தோட அச்சாணின்னு சொல்லலாம். அவன் சொல்றான், ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், தங்கள் தீய வழிகளையும் தாங்கள் செய்து வந்த கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு. அதாவது வெறும் சாக்குடை உடுத்துறதும் பட்டினி கிடக்கிறதும் மட்டும் போதாது. கைகள்ல ஒட்டியிருக்கிற ரத்தக்கரைய வன்முறைய செயல்ல நிறுத்தணும் அப்படின்னு அந்த அரசன் ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தான். இதுதான் உண்மையான மனமாற்றம். வெறும் சடங்குகள் மட்டும் கடவுளை மாற்றி விடாது. இததான் நாம ரொம்ப ஆழமா பதிவு செய்யணும். நாம பல நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம்னா, சில ஆன்மீக சடங்குகளை செஞ்சுட்டா, சில காணிக்கைகளை கொடுத்துட்டா, இல்ல சில நாட்கள் நோன்பு இருந்துட்டா கடவுளை நாம சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு தப்பா கணக்கு போடுறோம். அன்றாட செயல்கள்ல நாம மற்றவங்களுக்கு இழைக்கிற அநீதிகள்ல எந்த மாற்றமும் இருக்காது. கடவுள் நம்மோட சடங்குகளை விட நம்மோட செயல்களையே உற்று நோக்குகிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம யாருக்கு தீங்கு செஞ்சோமோ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதும், அந்த தவற்றை மீண்டும் செய்யாம இருக்கிறதுக்கான வெளிப்படையான நடவடிக்கைகளை எடுப்பதுமே கடவுள் எதிர்பார்க்கிற உண்மையான மனமாற்றம். நினைவே மக்கள் அதத்தான் செஞ்சாங்க. இத செஞ்ச உடனே 9வது வசனத்துல அரசன் ஒரு ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துறான். என்ன சொல்றான்? யார் கண்டார், கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார், அவருடைய கடும் சினம் தனியும், நமக்கு அழிவு வராது அப்படின்னு சொல்றான். இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன முரண்பாடு? கடவுளோட சொந்த இறைவாக்கினரான யோனாவுக்கு கடவுள் இரக்கமுள்ளவர்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த இரக்கம் தன் எதிரிகளுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற வன்மம் இருந்துச்சு. ஆனா கடவுளை பத்தி எதுவுமே தெரியாத அந்த புறவினத்து அரசனுக்கு கடவுள் கண்டிப்பா இரக்கம் காட்டுவார், அவர் ஒரு கல்நெஞ்சக்காரர் அல்ல அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கை தான் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. ஆமா, இந்த நம்பிக்கை தான் திருவிவிலியம் முழுவதும் எதிரொலிக்கிற கடவுளோட தன்மையை பறைசாற்றுது. இறைவாக்குகள் அப்படிங்கிறது மனிதர்களை அழித்து ஒழிப்பதற்காக கடவுளால் எழுதப்பட்ட மாறாத தீர்ப்புகள் கிடையாது. அவை மனிதர்களை எச்சரித்து அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் அழைப்புகள். கடவுளோட விருப்பம் மனிதர்கள் அழிந்து போவது கிடையாது, அவங்க மனம் திருந்தி வாழ்வதுதான் இல்லையா? கண்டிப்பா. இதத்தான் நாம 10வது வசனத்துல, அதாவது இந்த வாசனத்தோட இறுதி வசனத்துல ரொம்ப தெளிவா பாக்குறோம். அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு சொல்லுங்க. அவர்கள் செய்த அனைத்தையும் பார்த்தார், அவர்கள் தங்கள் தீய வழிகளினின்று விலகியதைக் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார், தான் அவர்களுக்கு வரச் செய்வதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுபவிக்க விடவில்லை அப்படின்னு முடிகிறது. இங்க கடவுள் அவர்கள் செய்த அனைத்தையும் பார்த்தார் அப்படிங்கிற வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆமா, அவர் அவங்க அணிந்திருந்த சாக்கு உடைய பார்க்கல, அவங்க பட்டினி கிடந்ததை பார்க்கல, மாறாக அவங்க தங்கள் தீய வழிகளிலிருந்து செயலில் விலகியதை, அந்த ஆழமான மாற்றத்தை கண்டார்.
அந்த செயல்தான் கடவுளோட இதயத்தையே மாற்றிடுச்சு. வரவிருந்த அந்த பிரம்மாண்டமான அழிவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுச்சு. இது நம்ம ஆழமா சிந்திக்கணும். வீழ்ச்சியோட விளிம்புல, அழிவோட விளிம்புல இருந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் தங்களுடைய ஈகோவை, அகந்தைய விட்டொழித்து உண்மையான தாழ்மையோடும் செயல்ல காட்டின மாற்றத்தினாலும் எப்படி மீண்டும் உயிர் பெற்றுச்சு அப்படிங்கறத இந்த நிகழ்வு நமக்கு தெள்ளத் தெளிவா காட்டுது. இது ஏதோ பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய நிகழ்வு மட்டும் கிடையாது. இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரோட வாழ்விலும் நேரடியாக பொருந்தி போற ஒரு பெரிய பாடம். நிச்சயமா. நேயர்களே, இதுவரை நினைவே மக்களோட மனமாற்றத்தை பற்றியும் கடவுளோட இரக்கத்தை பற்றியும் நம்ம ரொம்ப ஆழமா பேசினோம். இந்த நேரத்துல உங்க சிந்தனைக்காக ஒரு பார்வையை நாங்க இங்க முன்வைக்க விரும்புறோம். வழக்கமா இந்த வாசகத்தை வாசிக்கும்போது நாம நம்மள நினைவே மக்களோட தான் ஒப்பிட்டு பார்ப்போம். நாமும் பாவிகள், நாமும் அகந்தையை விட்டு இறங்கி வரணும், கடவுளோட மன்னிப்பை கேட்கணும் அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அது சரிதான். ஆனா ஒரு கணம் உங்க பார்வையை மாற்றி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் அந்த நினைவே மக்களாக இல்லாமல் யோனாவாக இருந்தால் என்ன செய்வது? இது ரொம்ப நுட்பமான ஒரு கோணம். நீங்க கடவுளோட வார்த்தையை கேட்பவரா இருக்கலாம், நல்லவரா இருக்கலாம். ஆனா கடவுள் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு துரோகம் செய்த ஒருத்தருக்கு, உங்க வாழ்க்கையை சீரழித்த ஒருத்தருக்கு, நீங்க மனதார வெறுக்கும் ஒரு எதிரிக்கு தன்னோட இரக்கத்தையும் இரண்டாவது வாய்ப்பையும் வழங்க போறதா சொன்னா உங்க மனதில் எப்படி இருக்கும்? உங்களை அழித்தவர்கள் அதே கடவுளோட இரக்கத்தால் மன்னிக்கப்படுவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எனக்கு மட்டும் இரக்கம் வேண்டும், ஆனால் எனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கடவுளின் தண்டனை தான் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நாம பல நேரங்கள்ல யோனாவை போல சுயநலமா சிந்திப்போம் இல்லையா? கடவுளோட இதயத்தோட பிரம்மாண்டம் என்னன்னா, அவர் நினைவே நகன மக்களை, அதாவது அந்த கொடூரமான மனிதர்களையும் நேசித்தார் அப்படிங்கிறதான். உங்களை காயப்படுத்திய உங்களுக்கும் அதே இரக்கத்தை கடவுள் வழங்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு அவங்களையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு உங்க இதயம் விரிவடைந்திருக்கா? உங்க அகந்தைய விட்டு இறங்குவது அப்படிங்கிறது வெறும் உங்க தவறுகளை ஒப்புக்கொள்வது மட்டும் கிடையாது. மற்றவர்களை கடவுள் மன்னிக்கும்போது நீங்களும் அவர்களை மன்னிக்க பழகுவதுதான். உங்கள் வாழ்வில் தற்போது நினைவே போன்றிருக்கும் விஷயம் எது? அது ஒரு மோசமான பழக்கமாக இருக்கலாம், முறிந்து போகும் நிலையில் உள்ள ஒரு உறவாக இருக்கலாம், இனி இது சரி செய்யவே முடியாது, அழிவுதான் முடிவு என நீங்கள் நினைக்கும் ஒரு நிகழ்வு. நீங்கள் காட்டும் உண்மையான தாழ்மையினாலும் செயலில் காட்டும் மாற்றத்தினாலும் முழுமையாக மாற்றி எழுதப்படலாம் அல்லவா? இதைப் பற்றி ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. உண்மையான மனமாற்றம் அப்படிங்கிறது நம்ம தவறுகள்ல நம்ம திருந்துவது மட்டும் இல்ல, மற்றவங்க திருந்தும் போது அதை ஏத்துக்கிற பக்குவத்தையும் நம்ம அடையிறது தான். அந்த பக்குவத்தை நம்ம எல்லாரும் பெறணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மோசமான பாவியாக இருந்தாலும் அவன் உண்மையான உள்ளத்தோடு திரும்ப வரும்போது கடவுள் அவனை ஏற்றுக்கொள்கிறார். இங்க யோனா எதிர்பார்த்தது அழிவு, ஆனால் கடவுள் கொடுத்தது வாழ்வு. ஆமா, இந்த நினவே மக்களோட நிகழ்வு அந்த பழைய ஏற்பாட்டோடவே முடிஞ்சு போகல. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசுவின் காலத்துல இது மீண்டும் பேசப்படுது. முதலாவதாக யோவேல் இறைவாக்கினர் கூறுவதை பார்ப்போம். கண்டிப்பா. யோவேல் இறைவாக்கினர் சொல்ற அந்த வார்த்தைகள் என்னோட மனதை ரொம்பவே தொட்டது. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் அப்படின்னு கடவுள் சொல்றதாவ அவர் பதிவு செய்றார். உண்மைதான். இந்த இப்பொழுதாவது அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில எவ்வளவு ஒரு ஏக்கம், எவ்வளவு ஒரு உருக்கம் இருக்கு பாருங்க. பல வருஷமா வழிதவறி போன ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு தகப்பன் எப்படி ஏங்குவாரோ அப்படி ஒரு உணர்வுதுல இருக்கு. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. இத நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, சுற்றி இருந்த மற்ற இன மக்கள் தங்கள் கடவுள்களை ஒரு கடுமையான, எப்போதும் கோபமாக இருக்கும் ஒரு சக்தியாகவே பார்த்தார்கள். ஆமா, தண்டிக்கும் கடவுள்னு தான் நினைச்சாங்க. சரியாக சொன்னீர்கள். அந்த தேவர்களை திருப்திப்படுத்த அவர்கள் பல கொடூரமான பலிகளையெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் யோவேல் இறைவாக்கினர் நம்முடைய கடவுளின் தன்மையை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஆமாம், நாம் பாவம் செய்து விட்டோமே, கடவுள் நம்மை தண்டிப்பாரோ என்று பயந்து ஓட வேண்டியதில்லை. அவர் தண்டிக்க காத்திருக்கவில்லை, மாறாக நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தைகள் ஆணித்தரமாக சொல்கின்றன. இது நம்ம நவீன உலகத்துக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம எத்தனையோ கவனச்சிதறல்கள்ல சிக்கி இருக்கோம். கண்டிப்பா. சோஷியல் மீடியா, வேலைப்பழு, பணம் தேடும் ஓட்டம், எப்ப பார்த்தாலும் மொபைல் போன் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறதுன்னு பல விஷயங்கள்ல மூழ்கி கடவுளை விட்டு ரொம்ப தூரம் விலகிச்சு போயிடுறோம். ஆமா. ஆனா எப்ப நினைச்சாலும் அவர்கிட்ட திரும்பி வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த வாசகத்துல இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு.
தவக்காலம் வந்தாலே நம்ம ஆட்கள் நிறைய பேர் நோன்பு இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா, அது வழக்கமான ஒண்ணுதானே. இதுல எனக்கு சிரிப்பு வர விஷயம் என்னன்னா, சில பேரு நான் இந்த 40 நாளும் எனக்கு பிடிக்காத பாகற்காய சாப்பிட மாட்டேன், இல்லனா நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி. ஆமா, ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் உண்மையான நோன்பா? நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலவீனம். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது வெறும் வெளிவேஷமான ஒரு பகட்டை அல்ல. கரெக்ட். உங்கள் உடைகளை அல்ல, இதயங்களை கிழித்துக் கொண்டு வாருங்கள் என்று யோவேல் மிக தெளிவாக கூறுகிறார். கடவுளுக்கு தேவை நமது முழு இதயத்தோடு கூடிய அகத்தளவிலான மனமாற்றம். வெறும் புற அளவில் நோன்பு இருப்பதும் சில உணவுகளை தவிர்ப்பதும் ஒரு நல்ல ஆன்மீக பயிற்சிதான், நான் அதை மறுக்கவில்லை. ஆனா அது மட்டும் போதாது. அதுதான் விஷயம். அதோடு சேர்ந்து மற்றவர்கள் மீதான கோபத்தை விடாமல் இருப்பது, பொறாமை கொள்வது, மன்னிப்பு வழங்காமல் இருப்பது போன்ற அகத்தளத்து தீமைகளை வைத்துக்கொண்டு நாம் செய்யும் எந்த ஒரு புறச்சடங்கும் முற்றிலும் அர்த்தமற்றது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதயபூர்வமான மனமாற்றம் இல்லாம நாம எவ்ளோ பெரிய நோன்பு இருந்தாலும் அது வெறும் பட்னி கிடக்கிறதுக்கு சமம்தான். கண்டிப்பா. சரி, இப்படியே லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா, அங்க மக்கள் கூட்டம் இயேசுவை சுத்தி திரண்டு வராங்க. ஆமா. ஆனா இயேசு அவங்கள பார்த்து சந்தோஷப்படல. மாறாக, இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்றார். ஏன் இவ்ளோ மக்கள் வந்திருக்காங்களேன்னு அவர் மகிழாம அவங்கள கடிந்து கொள்கிறார். ஏன் கடிந்து கொள்கிறார் என்றால், அந்த மக்களின் நோக்கம் தவறானது. நோக்கம் தவறானதா? ஆமாம். அந்த மக்கள் கூட்டம் அவரது போதனைகளை கேட்கவோ தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவோ அங்கே வரவில்லை. மாறாக ஏதோ ஒரு கண்கட்டி வித்தை போல, ஒரு மாயாஜாலத்தைப் போல அவர் அற்புதங்கள் செய்வதை பார்த்து ரசிப்பதற்காக மட்டுமே வந்தார்கள். ஓ, ஒரு வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி. சரியாக சொன்னீர்கள். அவர்களின் நோக்கம் உண்மையான மனமாற்றமாக இருக்கவில்லை. அவர்கள் இயேசுவிடம், நீர்தான் மெஸ்ஸியா என்பதற்கு வானத்திலிருந்து ஒரு பெரிய அடையாளத்தை காட்டும் என்று கேட்கிறார்கள். ஒருவேளை இயேசு அவர்கள் கேட்டபடி ஒரு அற்புதத்தை செய்திருந்தால் அடுத்த நாளே அவர்கள் இன்னொரு பெரிய அற்புதத்தை கேட்டிருப்பார்கள். இது ஒரு முடிவில்லாத கோரிக்கை. நீங்க சொல்றது சரிதான். ஆனா என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா கடவுள்கிட்ட அடையாளம் கேட்கிறதே தப்புங்கிற மாதிரி தெரியுது. அப்படியா தோணுதா? ஆமா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கிதியோன் போன்றவர்கள் அடையாளம் கேட்டார்களே. பனி பெய்தால் கம்பளி மட்டும் நனைய வேண்டும், தரை காய்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு கிதியோன் அடையாளம் கேட்டார். ஆமாம், கேட்டார். கடவுளும் அவருக்கு அடையாளம் கொடுத்தாரு. அப்படியென்றால் இயேசு ஏன் இங்கே இவ்வளவு கோவப்படுகிறார்? இது முரண்பாடா தெரியலையா? இது மிகச் சிறப்பான ஒரு கேள்வி. இந்த முரண்பாட்டை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். கிதியோன் அடையாளம் கேட்டதற்கும் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் மக்களும் அடையாளம் கேட்டதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? கிதியோன் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான போருக்கு செல்ல அழைக்கப்பட்டார். அவருக்குள் பயம் இருந்தது. தன்னுடைய பலவீனம் தெரிந்தது. தான் செய்வது கடவுளின் சித்தம் தானா என்ற ஒரு உண்மையான தேடல் அவரிடம் இருந்தது. ஓ, அவர் தேடல் உண்மையானது. ஆமாம். அதனால் அவர் தயக்கத்தோடு அடையாளம் கேட்டார். கடவுள் அவரது பலவீனத்தை புரிந்து கொண்டு அடையாளம் தந்தார். ஆனால் இங்கே இயேசுவின் முன் நின்றவர்கள் உண்மையான தேடல் உள்ளவர்கள் அல்ல. அவங்க சும்மா சோதிக்க வந்தவங்க. கர்வத்தோடு, ஒரு ஆணவத்தோடு, நீ மெஸ்ஸியா என்றால் எங்களுக்கு ஒரு வித்தையை காட்டி நிரூபி என்று சவால் விடுகிறார்கள். அவர்கள் இயேசுவை நம்ப தயாராக இல்லை, மாறாக அவரை சோதிக்கவே விரும்பினார்கள். அதனால்தான் இயேசு அவர்களை பார்த்து, இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்று கடுமையாகச் சாடுகிறார். வாவ், இது ரொம்ப ஆழமான விளக்கம். கிதியோனோட தேடல் உண்மையானது, ஆனா இவங்களோட தேடல் வெறும் பொழுதுபோக்குக்கானது இல்லையா? 100% உண்மை. இது நம்ம காலத்து மக்களோட ரொம்பவே ஒத்து போகுது. நாம இன்னைக்கு ஒரு டோபமைன் கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எதையும் கண்ணால பார்த்து உடனே ஒரு சிலிர்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா, உடனுக்குடன் எல்லாமே நடக்கணும். இன்ஸ்டாகிராம்ல சின்ன சின்ன வீடியோக்களை மாத்தி மாத்தி பார்த்து பழகின நம்ம கண்கள் ஆன்மீகத்திலையும் அதே மாதிரி உடனுக்குடன் ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்குது. மிகச் சரியாக பொருத்தினீர்கள். இந்த தலைமுறை ஒவ்வொரு நிமிடமும் ஒரு காட்சி பதிவை, ஒரு தற்காலிகமான கிளர்ச்சியை தேடுகிறது. அதனால்தான் இயேசு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதியாகச் சொல்கிறார். யோனாவின் அடையாளம் அப்படின்னா என்ன?
நினிவே மக்களுக்கு யோனா எப்படி ஒரு அடையாளமாக இருந்தாரோ அதேபோல் மானிட மகனும் இந்த தலைமுறைக்கு அடையாளமாக இருப்பார் என்று இயேசு விளக்குகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக நுட்பமான விஷயம் என்னவென்றால், நினிவே நகருக்குச் சென்ற யோனா அங்கே எந்த ஒரு பெரிய அற்புதங்களையும் செய்து காட்டவில்லை. ஆமா, அவர் பெரிய வித்தை எதுவும் காட்டல. அவர் வானத்திலிருந்து நெருப்பை வரவழைக்கவில்லை, எந்த நோயாளியையும் குணப்படுத்தவில்லை. அவர் வெறும் வார்த்தைகளை, இறைவனின் எச்சரிக்கையை மட்டுமே சொன்னார். அவருடைய அந்த வார்த்தையே நினிவே மக்களுக்கு மாபெரும் அடையாளமாக அமைந்தது. அதுபோலவே இயேசுவின் வாழ்வும் அவருடைய போதனைகளுமே நமக்கான மாபெரும் அடையாளம். இது நம் அன்றாட வாழ்க்கைக்கு எவ்ளோ பெரிய பாடம். நாமும் பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற சின்ன சின்ன நன்மைகளை எல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆமா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, கடவுளே, எனக்கு நீ ஏதாவது பெரிய அற்புதம் செய்து உம்மை காண்பியும், அப்பதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு நாம கடவுளுக்கே கண்டிஷன் போடுறோம். இது ரொம்ப தவறு. நம்மோட மூச்சு காற்று, நம்ம துடிக்கிற இதயம், நம்ம மேல அன்பு காட்டுற உறவுகள், இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாபெரும் அற்புதங்கள் தான் நாமையே உணர மறுக்கிறோம். ஏனென்றால் நாம் எளிமையான விஷயங்களில் கடவுளை பார்ப்பதே மறந்துவிட்டோம். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் உயிருடன் எழுவதே ஒரு பெரிய அற்புதம்தான். கண்டிப்பா. ஆனால் நாம் அதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டு சினிமாக்களில் வருவது போல ஒரு பிரம்மாண்டமான அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்படி நிபந்தனை விதித்து கடவுளை அணுகுவது நமது ஆன்மாவுக்கு கொஞ்சமும் நல்லதல்ல என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான வார்த்தைகள். அடுத்ததா இயேசு சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அது தென்னாடு அரசி பற்றிய நிகழ்வு. ஓ, குவீன் ஆஃப் த சவுத். ஆமா, அந்த அரசி சாலமன் அரசரோட ஞானத்தை கேட்கறதுக்காக உலகத்தின் கடைக்கோடியிலிருந்து அவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்தாங்க அப்படிங்கிறத இயேசு குறிப்பிடுறார். சும்மா பக்கத்தூருக்கு போற மாதிரி இல்ல இது. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நாம சிந்திக்கணும். உண்மைதான். இதை நாம் வரலாற்று பின்னணியில் பார்க்க வேண்டும். அந்த தென்னாடு அரசி, அதாவது ஷேபா நாட்டின் அரசி, யூத குலத்தைச் சேர்ந்தவர் அல்ல. ஓ, அவங்க யூதர் கிடையாதா? கிடையாது. அவருக்கு எந்த ஒரு திருவிவிலிய பின்னணியும் கிடையாது. ஆபிரகாமின் தேவன் யாரென்றே அவருக்கு தெரியாது. அவர் வாழ்ந்தது பல 100 மைல்களுக்கு அப்பால். அப்போ அவ்வளவு தூரம் பயணம் செய்யறது ரொம்ப கஷ்டமே. அக்காலகட்டத்தில் அப்படியொரு பயணம் செய்வது என்பது உயிரை பணியும் வைக்கும் செயலாகும். பல மாதங்கள் கொளுத்தும் பாலைவனங்களில் ஒட்டக பயணம், கொள்ளையர்களின் ஆபத்து என பல சிரமங்களை தாண்டி வந்தார்கள். தன்னிடம் இருந்த அளவற்ற செல்வங்களை, தங்கத்தை, நறுமணப் பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வெறும் சாலமோனின் ஞானத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரே ஒரு தேடலுக்காக அவர் அவ்வளவு தூரம் வந்தார். அந்த அரசியோட தேடல், அந்த தாகம் பிரமிக்க வைக்குது. ஆம், ஆனால் இஸ்ரேல் மக்களின் நிலையோ நேர்மாறாக இருந்தது. எப்படி? அவர்களின் கண்முன்னே சாலமோனை விட பன்மடங்கு பெரியவரான ஞானத்தின் ஊற்றான இயேசு நேரில் நின்று போதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவர்களுடைய வீதிகளில் நடக்கிறார், அவர்களுடைய மொழியில் பேசுகிறார். ஆனாலும் அவர்கள் அவருடைய ஞானத்தை ஏற்க மறுக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு பாருங்க. அதனால்தான் இறுதி தீர்ப்பு நாளில் அந்த அரசு எழுந்து நின்று இந்த தலைமுறையினரை கண்டனம் செய்வார் என இயேசு மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறார். இருட்டில் இருந்த ஒரு அரசி ஞானத்தை தேடி பல மாதங்கள் பயணம் செய்தாள். ஆனால் வெளிச்சத்தில் வாழும் நீங்கள் கண்முன்னே இருக்கும் ஒளியை குருடர்களாக பார்த்து நிராகரிக்கிறீர்களே என்பதுதான் இயேசுவின் ஆதங்கம். இது நம்ம நவீன சவால்களுக்கு இவ்ளோ பொருத்தமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம கைகள்ல திருவிவிலியம் இருக்கு. நம்ம மொபைல் போன்ல கூட திருவிவிலியம் ஆப் இருக்கு. ஆமா, எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்குது. திருச்சபையின் அருமையான போதனைகள் நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்குது. ஆன்லைன்ல எத்தனையோ விளக்கங்கள், அருளுரைகள் கொட்டி கிடக்குது. ஆனா நம்ம எவ்வளவு தூரம் இறைஞானத்தை தேடிச் செல்கிறோம்? அதுதான் கேள்வி. நம்ம கையில மொபைல் இருந்தா நம்ம 3 மணி நேரம் சமூக வலைதளங்கள்ல எந்த பிரயோஜனமும் இல்லாத வீடியோக்களை பார்த்து நேரத்தை வீணாக்குறோம். ஆனா ஒரு 10 நிமிடம் இறைவார்த்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்ல. ரொம்ப வருத்தமான உண்மை. கண்முன் இருக்கும் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாம் எப்படி அலட்சியம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை இது நேர்களான உங்க முன்னாடி வைக்குது. மிக துல்லியமான ஒப்பீடு. தேடல் இல்லாத ஒரு தலைமுறையாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் எளிதில் கிடைக்கும்போது அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. ஆமா, தென்னாடு அரசி காட்டிய அந்த தாகம், அந்த அறிவு பசி நம்மிடம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் தங்களை நோக்கி திருப்பி கேட்க வேண்டிய ஒரு தருணம் இது. கண்டிப்பா. பருத்தபடியா லூக்கா 11:32 இயேசு நினிவே மக்களின் மனமாற்றத்தை பற்றி பேசுறார்.
ம் யோனா இறைவாக்கினர் அறிவித்த அந்த செய்தியை கேட்ட உடனே நினிவே மக்கள் முழுவதுமா மனம் மாறிய அந்த நிகழ்வை நாம பார்க்கிறோம். இதை இயேசு ஏன் இவ்ளோ அழுத்தமா சொல்றார்? நினிவே மக்கள் தங்களை வெறுத்துப் போய் வந்த ஒரு சாதாரண இறைவாக்கினரின் அந்த சில வார்த்தைகளை கேட்ட உடனேயே அரசன் முதல் கடைக்கோடி குடிமகன் வரை, ஏன் அவர்கள் வளர்த்த மிருகங்கள் முதற்கொண்டு அனைவரும் உடனே மனம் மாறினார்கள். சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி கடுமையான நோன்பிருந்து கடவுளிடம் அழுது புலம்பினார்கள். ஒரு தயக்கத்தோடு வந்த இறைவாக்கினருக்கே இவ்வளவு பெரிய மனமாற்றம் என்றால், இங்கே பாருங்கள், இயேசு பரலோகத்தின் மாட்சியை துறந்து நம்மீது கொண்ட அளவற்ற அன்பால் நம்மை தேடி வந்து போதிக்கிறார். ஆமா, யோனாவை விட பெரியவர் இங்க இருக்கிறார். யோனா தயக்கத்தோடு சென்றார், ஆனால் இயேசு அன்போடு வந்துள்ளார். யோனா அழிவை அறிவித்தார், இயேசு நிலை வாழ்வை அருள வந்துள்ளார். அப்படியிருந்தும் அளவற்ற அன்போடு நேரில் வந்து பேசும் இயேசுவின் வார்த்தையை இந்த தலைமுறை ஏற்க மறுக்கிறது என்பதைத்தான் இயேசு மிகுந்த வேதனையோடு சுட்டிக்காட்டுகிறார். இதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நாம ஒவ்வொரு நாளும் நற்செய்தி வாசகத்தை கேட்கிறோம், கோயிலுக்கு போறோம், திருப்பலியில வாசகங்களை வாசிக்கிறோம், ஆமாம், யூடியூப்ல கூட நிறைய ஆன்மீக சிந்தனைகளை கேட்கிறோம். ஆனா அது நம்ம வாழ்வுல உண்மையான மனமாற்றத்தை உருவாக்குதா, இல்லனா அது வெறும் சடங்காக ஒரு பழக்கமாக மட்டும் மாறிடுச்சா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். நினிவே மக்கள் செஞ்ச அந்த உடனடி மனமாற்றம் நம்ம கிட்ட இருக்கா? இதுதான் மைய பிரச்சனை. நாம் பல நேரங்களில் நற்செய்தியை கேட்கிறோம். ஆஹா, எவ்வளவு அருமையான வார்த்தைகள், இன்று தந்தை மிக சிறப்பாக மறைவுரையாற்றினார் என்று சிலாகித்து பேசுகிறோம். ஆனா அதோட மறந்துடுறோம். அதுதான். அதை வாழ்வாக்குகிறோமா என்றால் அங்கு ஒரு பெரிய கேள்விக்குறி நிற்கிறது. இறைவார்த்தை என்பது வெறும் தகவல் அல்ல, அது நம்மை அகத்தளவில் உருமாற்றும் ஒரு வல்லமையான சக்தி. கண்டிப்பா. அது சடங்காகவோ அல்லது வெறும் அறிவுபூர்வமான விஷயமாகவோ மாறும்போது அதன் ஜீவனை இழந்து விடுகிறது. நினிவே மக்களிடம் இருந்த அந்த உடைபட்ட இதயம் நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் இன்றைய முக்கிய கேள்வி. ரொம்ப தெளிவா ஆழமா இந்த விளக்கங்களை கொடுத்தீங்க. இன்றைய வாசகங்கள் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு பாதையை காட்டுது. புற அடையாளங்களை தேடி ஓடாம அகத்தளத்துல இதயபூர்வமா நாம மாறணும் அப்படிங்கறது தான் அதோட மைய கருத்து. முற்றிலும் உண்மை. நோன்பு அப்படிங்கிறது உணவை குறைப்பது மட்டுமல்ல, உள்ளத்தின் தீமைகளை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். சொல்லுங்க. உங்கள் வாழ்வில் கடவுள் முன்பே தந்துள்ள ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு சொல்லும் உண்மைகளையும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது இல்லாத ஒரு மாய அடையாளத்திற்காக, திரைப்படங்களில் வருவது போன்ற ஒரு பெரிய அற்புதத்திற்காக காத்திருந்து உங்கள் பொன்னான காலத்தை வீணாக்கிறீர்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. யோனாவை விட சாலமோனை விட பெரியவர் உங்கள் இதயத்தில் நுழைய காத்திருக்கிறார். அதற்காக உங்கள் இதயத்தின் கதவுகளை, உங்கள் அகத்தளத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கப் போகிறீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். நம் கண் முன்னாடியே கடவுளின் மாபெரும் இரக்கமும் அன்பும் இருக்கும்போது நாம இன்னும் ஏதோ ஒரு அதிசயம் நடக்காதான் தேடிட்டு இருக்கோம். இந்த தலைப்பை பத்தி நாம தேடும்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அக்டோபர் 14, 2013 அன்று கொடுத்த ஒரு செய்தி என் கண்ணில் பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அது. யோனா கடலின் ஆழத்தில் 3 நாட்கள் இருந்தது, இயேசு கல்லறையில் 3 நாட்கள் இருந்ததற்கும் பிறகு நடந்த அவரது உயிர்ப்புக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னு அவர் விளக்குறார். ஆனா அந்த செய்தியில அவர் யோனா சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அது எதை குறிக்குதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கட்டாயமாக. If we connect this to the bigger picture, திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடும் இந்த யோனா சிண்ட்ரோம் என்பது இன்றைய காலத்துக்கும் மிக துல்லியமாக பொருந்தக்கூடிய ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக நிலை. அது என்ன நிலை? இது என்னவென்றால், தங்களின் சொந்த செயல்களாலும் திருச்சபையின் விதிகளை எந்த பிழையும் இல்லாமல் பின்பற்றுவதாலும் மட்டுமே தாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்று நினைக்கும் மாயை. தாங்கள் ஒரு சுத்தமான, குறையற்ற கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு சுயநீதி இது. அதாவது செல்ஃப் ரைச்சஸ்னஸ். சரியாக சொன்னீர்கள். இந்த மனநிலை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள வச்சுக்குவாங்க. மத்தவங்கெல்லாம் பாவிகள், நாம மட்டும்தான் புனிதர்களுங்கிற ஒரு போலித்தனமான வெளிவேஷத்தோடு வாழ்வாங்க. இதுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கை தான் இந்த யோனா சிண்ட்ரோம் பற்றிய விளக்கம். அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஸ்டோரியில வர்ற நபரை போல விதிகளை பின்பற்றுவதே ஒரு கேடயம் போல பயன்படுத்தி மற்றவர்கள் மீது அன்பு காட்டுவதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். தங்களை அறியாமலேயே இரக்கம் இல்லாத ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். நற்செயல்கள் கட்டாயம் தேவைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
ஆனால் அந்த நற்செயல்கள் எங்கிருந்து உருவாகிறது என்பதுதான் முக்கியம். அவை கடவுளின் அளவற்ற இரக்கத்தினால், அவர் நம்மீது காட்டிய அன்பினால் விளையும் ஒரு இயற்கையான விளைவாக இருக்க வேண்டும். அன்பில்லாத செயல்கள் வெறுமைதான். ஆம். அதை விட்டுவிட்டு உள்ளத்தில் துளியும் இரக்கமே இல்லாமல் வெறும் கடமைக்காகவோ பெருமைக்காகவோ செய்யப்படுகிற செயல்கள் கடவுளின் பார்வையில் முற்றிலும் பயனற்றவை. இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்கள் எப்படி நாங்கள் எல்லா விதிகளையும் பின்பற்றுகிறோம் என்று பெருமைப்பட்டார்களோ, அதே தவறை நாமும் செய்துவிடக்கூடாது என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகிறார். நம்முடைய சுய தகுதியால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைக்கும் கடவுளின் இரக்கமே நம்மை மீட்கும். So what does this all mean? இந்த யோனாவின் நிகழ்வு, இயேசுவின் எச்சரிக்கை, திருத்தந்தையின் யோனா சிண்ட்ரோம் பற்றிய விளக்கம், இது எல்லாத்தையும் நாம இப்போ திருப்பாடல்கள் 51வது அதிகாரத்தோடு இணைத்து பார்க்கணும். இதோட பல்லவியே ரொம்ப சிறப்பானது. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இது எவ்வளவு வலிமையான வார்த்தைகள்! வாருங்கள், இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற புதையலை தேடி பயணிப்போம். இந்த திருப்பாடல்கள் 51வது அதிகாரம் திருவிவிலியத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கண்ணீரும் உருக்கமும் நிறைஞ்ச ஒரு பகுதி. இத வெறுமனே ஏதோ ஒரு பாடலா நம்ம கடந்து போயிட முடியாது. ஆமா, இதோட பின்னணியை நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தாதான் உங்களுக்கு இதோட முழுமையான அர்த்தம் புரியும். அதாவது, தாவீது அரசர் மாபெரும் வீரர், கடவுளுக்கு ரொம்ப உகந்தவர்னு பேரெடுத்தவர். ஆனா அவர் பச்சேபா அப்படிங்கிற பெண்ணோட தகாத உறவு வச்சு அந்த பாவத்தை மறைக்க அவளோட கணவன் உரியாவை போர்க்களத்துல திட்டமிட்டு கொலை செய்ய சொல்றாரு. இது ஒரு மாபெரும் அதிகார துஷ்பிரயோகம், கொலைப்பழி. இத கேட்கும்போதே ரொம்ப வியப்பாவும் பயமாவும் இருக்கு. தாவீது மாதிரி ஒரு மாபெரும் அரசர் இவ்ளோ பெரிய கொடூரத்தை செஞ்சுட்டு எப்படி தன் மனசாட்சியை அடக்கிட்டு ஓராண்டு காலம் அமைதியா இருக்க முடிஞ்சது? அதுதான் பாவத்தோட மிகப்பெரிய வஞ்சகம். பாவம் எப்பவுமே நம்ம கண்களை குருடாக்கிடும். நாம செஞ்ச தவற நியாயப்படுத்திக்கிற அளவுக்கு அது நம்ம மாத்திடும். உண்மைதான். ஆனா ஒரு நாள் நாத்தான் அப்படிங்கிற இறைவாக்கினர் தாவீது கிட்ட ஒரு ஏழையோட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியே ஒரு செல்வந்தன் தன் விருந்தினருக்காக பறிச்சு சமைச்ச ஒரு நிகழ்வை கூறுறாரு. அதை கேட்ட தாவீதுக்கு கடும் கோபம் அந்த செல்வந்தன் யார், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாத்தான் இறைவாக்கினர் தாவீதோட கண்களை நேருக்கு நேரா பார்த்து, அந்த மனிதன் நீயே அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு நொடியில தான் தாவீதோட முழு அகந்தையும் உடையது இல்லையா? கண்டிப்பா. அவர் நிர்வாணமா கடவுள் முன்னாடி நிக்கிறத உணர்றாரு. அந்த சூழல்ல அவர் தன் மனசாட்சி குத்தி கிழிக்கப்பட்டு கதறி அழுது எழுதின வேண்டுதல் தான் இந்த 51ஆம் திருப்பாடல். அந்த பின்னணியை கேட்கும்போதே இந்த வார்த்தைகளோட கணம் நமக்கு தெளிவா புரியுது. இப்போ முதல் 2 வசனங்களை கவனிங்க. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அறவே போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். இங்கே தாவீது அரசர், ஆண்டவரே, நான் கோலியாத்தை வீழ்த்தினவன், உமக்காக பல போர்களை வென்றவன் அப்படின்னு எந்த ஒரு தகுதியையும் முன்னிறுத்தவே இல்ல. கடவுளோட அளவற்ற இரக்கத்தை மட்டுமே பற்றிக்கொள்றாரு. மிக சரியான பார்வை. கடவுளுக்கு முன்னாடி நமது உண்மையான நிலை என்ன அப்படிங்கறது இது காட்டுது. அது மட்டும் இல்லாம என்னை கழுவியருளும் அப்படின்னு அவர் கேட்கறது ஏதோ ஒரு நறுமண சோப்பை போட்டு மென்மையா கழுவுற செயல் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா. இந்த வாசகத்தோட மூல மொழியான எபிரேய மொழியில கபாஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பண்டைய காலத்துல துணிகளை எப்படி விழுப்பாங்க தெரியுமா? பாறைகள்ல அடிச்சு துவைப்பாங்க தானே? சரியா சொன்னீங்க. கடினமான பாறைகள் மேல அந்த துணியை வச்சு சாம்பல் மாதிரி கடுமையான பொருட்களை கலந்து பலமா அடிச்சு மிதிச்சு கசக்கி துவைப்பாங்க. தாவீது கடவுள்கிட்ட, என் பாவத்தின் கரை சாதாரணமானதல்ல, அது ரொம்ப ஆழமானது. எனவே என் அகந்தையை அடிச்சு துவைத்து என்னை முழுமையா சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு கேக்குறாரு. இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? நாம எப்பவுமே கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப மென்மையான வலி இல்லாத ஒரு மன்னிப்பை தானே எதிர்பார்க்கிறோம். ஆனா தாவீது தன்னை முழுமையா கசக்கி பிழிய கேக்குறாரே. ஆமா, அது கடினமானதுதான். ஆனா அதுவே உண்மை. நாம பல நேரங்கள்ல வெளியில செய்யற சடங்குகள், காணிக்கைகள், சில ஜெபங்கள் வழியா நம்ம பாவங்களை நாமே கழுவிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா எந்த ஒரு மனித செயலாலும் நம்ம உள்ளத்தோட ஆழத்துல இருக்கிற கரையை நீக்க முடியாது. அந்த கபாஸ் அப்படிங்கிற தூய்மைப்படுத்துற செயல் கடவுளோட பேரன்பால் மட்டுமே சாத்தியம். அந்த பேரன்பு சில நேரங்கள்ல நம்ம அகந்தைய உடைக்கும்போது வலிக்கதான் செய்யும். ஆனா அது குணமளிக்கிற வலி.
அந்த பாறை போன்ற கடவுளோட அன்புல நாமே ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையான தூய்மை. தாவீது தம் பாவத்தின் கரையை கழுவ சொல்லி மன்றாடுறத பார்த்தோம். ஆனா கரை போனாலும் அந்த ஆடை கிழிஞ்சுதானே கிடக்கும். ஆமா, உள்ளே ஏற்பட்ட அந்த ஆழமான பாதிப்பை அவர் எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கறத அடுத்த வரிகள் மிக தெளிவா காட்டுது. வசனங்கள் 10 மற்றும் 11 பாருங்க. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும், உறுதி தரும் ஆவியை, புதியதோர் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ரொம்ப அழகான வரிகள். இங்கே ஒரு பெரிய கேள்வி எழும்பலாம். தாவீது என் உள்ளத்தை பழுது பாருங்கள் அல்லது என் உடைந்த மனதை ஒட்ட வைங்க அப்படின்னு கேட்காம, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் அப்படின்னு ஏன் முற்றிலும் புதுசா உன்னை கேக்குறாரு? இந்த கேள்வியில தான் கிறிஸ்தவ விசுவாசத்தோட மாபெரும் ரகசியமே அடங்கியிருக்கு. படைத்தருளும் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில பாரா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாராவா? ஆமா, திருவிவிலியத்துல தொடக்க நூல்ல கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லும்போது இதே பாரா அப்படிங்கிற வார்த்தை தான் வருது. அதோட அர்த்தம் என்னன்னா, முற்றிலும் இல்லாத ஒன்றிலிருந்து புதிதா ஒன்றை உருவாக்குவது. ஓ, தாவீது ஆழமா உணர்ந்துட்டாரு, தன்னுடைய பழைய உள்ளத்தை பழுது பார்க்க முடியாது, அது முற்றிலுமா சீரழிஞ்சிடுச்சு அப்படின்னு. அதனால கடவுளே, ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகத்தை எப்படி படைத்தீரோ அதே போல என்னுள்ளும் ஒரு புதிய உள்ளத்தை படையுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. நாமவே நம்மை குணப்படுத்திக்க முடியாது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. இத தியானிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாபெரும் விடுதலையா இருக்கலாம். தவக்காலம் அப்படிங்கிறது ஏதோ உங்களை நீங்களே ஒட்டு போட்டு சரி செஞ்சுக்கிற காலம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. மாறாக நீங்க உங்களை முழுமையா கடவுள்கிட்ட கையளித்து அவர் உங்க உள்ளத்துல ஒரு புதிய படைப்பையே உருவாக்குறதுக்கு இடம் கொடுக்கிற காலம். முற்றுமுழுதான உண்மை. அது மட்டும் இல்லாம ஒரு தொடர்ந்து கேட்கிற அந்த உறுதி தரும் ஆவி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஆமா, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல இது ரொம்ப தேவைப்படுது. உண்மைதான். இத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் கூட இத உணர்ந்திருக்கலாம். நம்மில பலருக்கு காலையில ஒரு முடிவெடுப்போம், சாயங்காலம் அதை மாத்திக்கிடுவோம். எதுலயும் ஒரு பிடிப்பில்லாத நிலையற்ற திண்மை இருக்கு. கடும் மனச்சோர்வு, ஒருவித தனிமை உணர்வு எல்லாமே இருக்கு. ஆமா, இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட அந்த உறுதி தரும் ஆவி இல்ல அப்படிங்கிறது தான். வெளி உலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா சமூக வலைத்தளங்கள்ல சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க கூட தனிமையில பெரும் மன உளைச்சலுக்கும் வெறுமைக்கும் ஆளாகிறாங்க. இந்த நிலையற்ற தன்மைக்கு தீர்வுதான் அந்த தூய ஆவியா? நிச்சயமா. தாவீது உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் அப்படின்னு ஏன் அவ்வளவு கதறாருன்னா, கடவுளோட ஆவி நம்ம கூட இருக்கும்போது மட்டும்தான் நாம எத்தகைய வீழ்ச்சியை சந்திச்சாலும், உலகமே நம்மை கைவிட்டாலும் நமக்குள்ளே ஒரு ஆழமான அமைதியும் உறுதியும் இருக்கும். இது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். மீண்டுமா, மனிதர்கள் உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஏக்கம் இருக்கா? கடவுள்கிட்ட அந்த உறுதி தரும் ஆவியே கேளுங்க. அது உங்க மனச்சோர்வை நீக்கிற அருமருந்து. அந்த உறுதி தரும் ஆவி நமக்குள்ள வரும்போது நாம கடவுளோட ஒரு புதிய உறவை தொடங்குறோம். சரி, இப்போ நாம இந்த திருப்பாடலோட இறுதி பகுதிக்கு வருவோம். வசனங்கள் 16 மற்றும் 17. சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, ஏனெனில் பலியினால் உமக்கு மகிழ்வுண்டாகாது, நான் எரிவளி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. இங்கே ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் நடக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அந்த பண்டைய காலத்துல ஒருவர் பாவம் செஞ்சா அதுக்கு ஈடா மிருகங்களை பலி செலுத்துறது தான் வழக்கம். அதுதான் திருச்சட்டமும் கூட. ஆனா இங்கேதான் தாவீது வெறும் ஒரு அரசரா இல்லாம கடவுளோட இருதயத்தை அறிந்த ஒருவரா வெளிப்படுறாரு. ஒருவர் மிகப்பெரிய தவறை செஞ்சிட்டு தன் உள்ளத்துல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ மாற்றமோ இல்லாம வெறுமனே 100 ஆடுகளை கொண்டு வந்து பலிபீடத்துல வெட்டினா கடவுள் அதை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமா மாட்டார். ஏன்னா கடவுள் காணிக்கைகளோட அளவை பாக்குறதில்ல, பலி செலுத்துபவரோட இருதயத்தையே பாக்குறாரு. நொறுங்குன உள்ளம் மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிற ஒரே பலி. இத நாம இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்தோட பொருத்தி பார்த்தா பல புதிய உண்மைகள் விளங்குது. நாம தவறு செய்யும் போது பல நேரங்கள்ல அந்த தவறை மறைக்கவோ அல்லது நான் இந்த சூழ்நிலையில தான் யோடி செஞ்சுட்டேன், இதுக்கு மத்தவங்க தான் காரணம் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லவோ முற்படுறோம். இது ஏன் நடக்குது? நாமே விரும்பி நம்ம உள்ளத்தை நொறுங்க விட தயங்குறோம் இல்லையா?
உண்மையாகவே இத உளவியல் ரீதியா ஒரு வகையான மன முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காக்னிட்டிவ் டிசனன்ஸ். நம்ம மனசாட்சிக்கும் நம்ம செயலுக்கும் இடையே வர்ற ஒரு பெரிய போராட்டம். புரிஞ்சுது. நாம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம உள்ளத்துக்கு ஆழமா தெரியும். ஆனா நாம ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற பிம்பத்தை விட்டு கொடுக்க நம்ம ஈகோ, அதாவது நம்ம அகந்தை விரும்பாது. அதனால இந்த ரெண்டுக்கும் நடுவுல முரண்பாடு வரும்போது நம்ம மூளை உடனடியா அந்த தவறை நியாயப்படுத்த 1000 காரணங்களை உருவாக்கும். அவங்க அப்படி செய்ததால தான் நான் கோவப்பட்டேன், சூழ்நிலை என்ன அப்படி செய்ய வச்சிடுச்சு அப்படின்னு நாமையே ஏமாத்திக்கிடுவோம். கரெக்ட். அல்லது இதுக்கு நேர்மாறா சிலர் தாங்கள் செஞ்ச தவறை எண்ணி எண்ணி தங்களை நாமே தண்டிச்சுக்கிட்டு கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு பெரும் குற்ற உணர்ச்சியில மூழ்கிடுவாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இது ரெண்டுமே கடவுள் எதிர்பார்க்கிறது இல்ல. தவறை நியாயப்படுத்துறதும் தவறு, குற்ற உணர்ச்சியில உறைந்து போறதும் தவறு. கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது எந்த சாக்கு போக்கும் இல்லாத, ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன், என்னை முழுமையா உம்மிடம் தர்றேன் அப்படிங்கிற அந்த நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை மட்டும்தான். அந்த உள்ளத்தை அவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை. இத ஒரு விவசாயத்தோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு தரிசு நிலத்துல நீங்க விதைய தூவுனா அது முளைக்காது. அந்த நிலத்தோட மண்கட்டிகள் ரொம்ப கடினமா இருக்கும். உழவன் என்ன செய்வான்? கலப்பைய கொண்டு அந்த நிலத்தை ஆழமா உழுது அந்த மண்கட்டிகளை நொறுக்குவான். ஆமா. மண் எப்ப நொறுக்கப்படுதோ அப்பதான் விதை உள்ளே சென்று முளைக்கும். அதேபோல நமது அகந்தை என்னும் கடினமான பாறை நொறுக்கப்படும் போது மட்டும்தான் கடவுளோட இரக்கம் அப்படிங்கிற விதை நமக்குள்ள விழுந்து புதிய நிலைவாழ்வும் முளைக்கும். அந்த விவசாயத்தோட ஒப்பீடு ரொம்ப ஆழமா இருக்கு. நமது அகந்தை அப்படிங்கிற நிலம் உழப்படணும், நொறுக்கப்படணும். அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா உழவன் நிலத்தை அழிக்கிறதுக்காக உழுறதில்ல, அதை செழிக்கச் செய்வதற்காகவே உழுறான். உண்மைதான். தாவீது அரசரோட வாழ்க்கையும் இதுதான் காட்டுது. அவர் நொறுக்கப்பட்டார், ஆனா அவர் அழிக்கப்படல. மாறாக கடவுளோட பேரன்பால் மீண்டும் ஒரு புதிய மனிதனா படைக்கப்பட்டார். ஆமா, இதுதான் முழுமையான நற்செய்தி. இந்த தவக்காலத்துல நீங்க கடுமையா நோன்பு இருக்கலாம், நீண்ட நேரம் ஜெபம் செய்யலாம், ஏழைகளுக்கு பல உதவிகளை செய்யலாம். இவை எல்லாமே ரொம்ப நல்ல காரியங்கள் தான். ஆனா உங்க உள்ளம் உண்மையாவே நொறுங்கி உங்க தவறுகளை எந்த ஒளிவு மறைவுமின்றி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கல அப்படின்னா இந்த வெளிப்படையான காரியங்கள் எல்லாமே பயனற்றதாகிடும். கடவுள் உங்க இதயத்தை கேட்கிறாரு, உங்க சடங்குகள் அல்ல. திருப்பாடல்கள் 51 நமக்கு விடுக்கும் அழைப்பு ரொம்ப தெளிவானது. நமது தகுதியை கொண்டு அல்ல, கடவுளோட இரக்கத்தை கொண்டு அவரை அணுகுவது. நமது உடைந்த உள்ளத்தை பழுது பார்க்க கேட்காம முற்றிலும் ஒரு புதிய உள்ளத்தை படைக்க கேட்பது. எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த வெளிவேசமும் இன்றி நமது நொறுங்கிய உள்ளத்தையே அவருக்கு பழியாக கொடுப்பது. கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை கொடுக்க விரும்புறோம். ஆமா, நீங்க இப்ப சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த பகுதிகளில் உடைந்திருக்கீங்க? உங்க உறவுகள்ல, உங்க வேலை வாய்ப்புல, அல்லது உங்க தனிப்பட்ட ஆன்மீக பயணத்துல நீங்க பெரும் தோல்வியை சந்திச்சு உடைந்த ஒரு கட்டிடத்தை போல உங்களை நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உடைந்தவையெல்லாம் முடுக்கி போனவை கிடையாது. அந்த உடைந்த பகுதிகள் ஒருவேளை அழிவின் அடையாளம் அல்ல. கடவுள் உங்களுக்குள்ள ஒரு புதிய படைப்பை உருவாக்குறதுக்காக அவர் தயார் செய்து கொண்டிருக்கிற கட்டுமான தளங்களா அது ஏன் இருக்கக்கூடாது? உங்க நொறுங்கி உள்ளத்தை அவர் கைகள்ல கொடுங்க. அவர் உங்களை முற்றிலும் புதிதாக படைப்பார். இது இன்றைய நவீன உலகில் வாழும் உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு எப்படி பொருந்தும்னு நாம கட்டாயம் சிந்திக்கணும். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல, குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல நம்மள எப்பவும் ஒரு பெர்ஃபெக்ட்டான மனிதரா காட்டிக்கொள்ளதான் ரொம்ப துடிக்கிறோம். அது ஒரு பெரிய மாயை. எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி ஒரு பெரிய முகமுடிய நாம ஒவ்வொரு நாளும் சுமந்துட்டு இருக்கோம். இந்த பெர்ஃபெக்ஷன் ஆசை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலயும் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இது. அன்றாட வாழ்வின் சவால்களிலும் வேலைப்பழுவிலும் குடும்ப பொறுப்புகளிலும் சிக்கி தவிக்கும் நாம் பல நேரங்கள்ல கடவுளோடு உள்ள அந்த ஆழமான அன்பையும் தனிப்பட்ட உறவையும் மறந்து விடுகிறோம். ஆன்மீக காரியங்களை கூட ஏதோ ஒரு செக்லிஸ்ட் போல செய்ய ஆரம்பிச்சு விட்டோம். காலையில எழுந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணியாச்சு, டிக். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயாச்சு, டிக். காணிக்க கொடுத்தாச்சு, டிக். சரியா சொன்னீங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் வெறும் கடமைக்காக செய்து வருகிறோம். ஆனால் அந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான அன்பு எங்கே? மற்றவர்கள் மீது காட்ட வேண்டிய இரக்கம் எங்கே? கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த வெளிவேஷமான செக்லிஸ்ட் வாழ்க்கையே அல்ல. அவர் நம்முடைய உண்மையான பலவீனமான உடைந்த உள்ளத்தை தான் எதிர்பார்க்கிறார். நாம எவ்வளவோ பலவீனங்கள் நிறைந்தவங்க, ஆனா அத மற்றவங்க முன்னாடியும்
ஏன் கடவுள் முன்னாடியும் மறைக்க நாம எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம். கடவுள் முன்னாடி நீங்க உங்களை ஒரு குறையற்ற நபரா காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர். நிச்சயமாக. நம்முடைய சொந்த திறமையாலேயோ நாம் செய்யும் வெளிப்படையான செயல்களாலேயோ நமக்கு நிலைவாழ்வு கிடைத்து விடாது. நாம் நம்முடைய உடைந்த, காயப்பட்ட, பாவங்கள் நிறைந்த இதயத்தோடு அவரிடம் செல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிடைக்கும் கடவுளின் மாபெரும் இரக்கமே நம்மை மீட்கும் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். தொடக்கத்தில் நான் சொன்ன அந்த ஸ்டோரியில வந்த நபரை போல விதிகளை பின்பற்றிவிட்டு இரக்கத்தை மறந்துவிடக்கூடாது. அது ஒருபோதும் உண்மையான விடுதலையை தராது. நினைந்தே மக்களைப் போலவும் தாவீது அரசரைப் போலவும் உண்மையான உள்ளத்தோடு எந்த வெளிவேஷமும் இல்லாமல் நாம் கடவுளிடம் திரும்ப வேண்டும். இந்த ரேசஸ் an important question. நீங்கள் இன்று செய்யும் நற்செயல்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை தேடும் முயற்சியா, அல்லது கடவுள் உங்களுக்கு காட்டிய அளவற்ற இரக்கத்திற்கு நீங்கள் காட்டும் அன்பான பதிலா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவைக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. செலுத்தினாலும் நீரதில் நாட்டங்கள் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றமுடங்கே உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.